உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், அசாம், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட 93 தொகுதிகளுக்கு இன்று மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்நிலையில் அகமதாபாத்தில் காந்திநகர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை செலுத்தினார். வாக்களிக்க வந்த பிரதமர் மோடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரவேற்றார். உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், அசாம், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட 93 தொகுதிகளுக்கு இன்று மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்நிலையில் அகமதாபாத்தில் காந்திநகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த தேர்தல் ஆண்டு ஜனநாயகத்தின் கொண்டாட்டம் போன்றது. திரளான மக்கள் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்றார். திமுக ஆட்சி அமைத்து 3ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தலைசிறந்த 3 ஆண்டு, தலைநிமிர்ந்த தமிழ்நாடு என்ற வாசகத்துடன் திராவிட மாடல் அரசு செய்து கொடுத்த திட்டங்களை நான் சொல்வதை விட பயனடைந்த மக்கள் சொல்வதுதான் உண்மையான சாட்சி என்று கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்றும், மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பு முகங்களும் தான் இன்னும் உழைக்க தூண்டுகிறது என்றும் நம்பிக்கையோடு வீடியோ வெளியிட்டு பகிர்ந்துள்ளார். இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 1998ஆம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையமான நாசாவில் இணைந்தார். இதனையடுத்து அங்கு விண்வெளிக்கு சென்று பல்வேறு ஆய்வுகளை அவர் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது 3வது முறையாக மீண்டும் அவர் விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருந்தார். இவருடன் ஸ்டார்லைனர் வில்லியம்ஸ், புல்ஸ் வில்மோர் ஆகியோரும் செல்ல இருந்தனர். இதற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் கானாவெரலில் உள்ள விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து போயிங் ஸ்டார்லைனர் நிறுவனத்துக்கு சொந்தமான விண்கலம் இன்று அனுப்பப்பட இருந்தது. இந்நிலையில் கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளிசாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை ராட்வீலர் இனத்தை சேர்ந்த 2 நாய்கள் கடித்ததில் காயமடைந்த சிறுமி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் சிறுமியை கடித்த 2 நாய்களையும் வீட்டிலிருந்து 7 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த உரிமையாளருக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் நாயின் உரிமையாளர் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு